ஓம் தத்துருஷாய வித்மகே வக்ரந்தாய தீமதன்னோந்தி பரசோதியா தோம் பிரதேசராம் பிரபஞ்சோ குசோம் சாந்தம் சிவம் அதீதம் அனித்தே ஓம் ஹரிம் ஆயத்தை ஆயச சோமே மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பிச்சு ராகவே கேதி நமச்சிவாய அனுமச்சாய நமச்சிவாய. உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே 2025 ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறப்பான முறையில் உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களை, சிறந்த 2025 ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம். எல்லாரும் நல்ல தொழில் வளத்துடன், நல்ல திருமண யோகத்துடன், புத்திர யோகத்துடன் பல செல்வங்களை பெற்று 2025 ஆண்டு சிறந்த யோகமான ஆண்டாக அமையப்போகிறது. அத்தனை யோகங்களின் பெற்று அது எந்தவித மாற்றமே இல்லை. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள் எல்லாம் அனுபவித்த ஆகிவிட்டது. இந்த 2025 ஆண்டு ஒரு தெய்வீக ஆண்டாக அத்தனை சர்வ தெய்வ சக்தி ஏதும் பூமியில் உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு 2025 ஆண்டாக அமையப் போகிறது. மிகவும் சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு 2025 ஆண்டு உங்களுக்கு அத்தனை யோகங்களில் தரப்போகுது என்பதை மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக. ஆக அதற்கு முன்னதாக இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ, நல்ல கவனிக்க, ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்தில் எத்தனையோ முறைப்படி, எத்தனையோ பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகங்களை கணிக்கப்பட்டாலும் இங்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது, பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே சரியாக நடக்கக்கூடிய, நம்மை படைத்த இறைவனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. உலகத்தில் எத்தனையோ பஞ்சாங்க முறை இருக்கு, புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் ஒரு நல்ல கவனிங்க, முதல் விஷயம், இது இறைவன் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் தான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆக இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக நான் உங்களுக்கு தருகின்ற உறுதியான உத்தரவாதம், கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, அரசு வேலை கிடைக்கலையா, தொழில் விருத்தி இல்லையா, செய்வினை கோளாறா, கணவன் மனை பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் இங்கே உங்கள் ஜாதகம் பிரம்ம வேத, அதாவது பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி சரியாக கணித்து சரியாக பலன் சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் சொன்னது நடக்கும். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாக இருக்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக இந்த 2025 ஆண்டினுடைய சிறந்த யோக பலன்கள் நிச்சயமாக அத்தனை பேருக்கு நல்ல ஒரு ஆண்டாக அமையப் போகிறது. உங்களுடைய இங்கு சொல்லப்படுகின்ற அத்தனை பொது பலன்கள், அத்தனையும் பொது பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்க வேண்டுமென்றால், உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்க வேண்டுமென்றால் நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? என்னங்க 2024 நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். இந்த 2025 நல்லா இருக்குமா? 2025 நல்லா இருக்குமா? ஒரு கடை ஒன்று தொடங்கி வியாபாரத்தை தொடங்கணும், போன வருஷம் சரியில்லை, இந்த வருஷமாவது கடை வியாபாரம் நல்லா இருக்குமா? தொழில் நல்ல வியாபாரம் விருத்தி அடையுமா? கடன் நல்ல வியாபாரம் பெருகணும், கடன் நிவர்த்தி அடையுமா? கடன் நிறைய கடன் வாங்கி தான் தொழிலை ஆரம்பித்தோம், இந்த கடன் அடையுமா? கடன் நிவர்த்தி அடையுமா? கடனுக்கு மேலே கடன் போய்கிட்டு இருக்கு. இந்த 2025 என் கடன் தீர்ந்துருமா?
நல்லா படிச்சிருக்கேன், வேலைக்கு 2-3 வருஷம் முயற்சி பண்ணி எனக்கு இந்த வருஷமாவது ஒரு அரசாங்க நல்ல வேலை கிடைக்குமா, சொந்த வீடு எப்படியா 2024 ஒரு சொந்த வீடு வாங்கலாம் நினைச்ச முடியல. இந்த 2025 ஒரு சொந்த வீடு வாங்க முடியுமா? ஒரு சூப்பர் பிஸ்னஸ், ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த 2025. போன வருஷம்தான் அதை என்னால் பண்ண முடியல. இந்த வருஷமாவது ஒரு புது பிஸ்னஸ் 2-3 வருஷமாக போட்டிருக்கேன், அந்த திட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்கேன், என்னால் அதில் சரியாக செய்ய முடியல. இந்த 2025 நான் செய்கின்ற புதிய பிஸ்னஸ், ஸ்டார்ட் பண்ண போகிற புதிய பிஸ்னஸ் நல்லபடியாக வருமா, நல்ல யோகத்தை தருமா, நான் ஆரம்பிக்க போகிற ஸ்டார்ட் பண்ண போகிற புது பிஸ்னஸ் நல்லபடியாக போகணும், அதுக்கு இந்த 2025 நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குமா. ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது கைவிட்டு போச்சு. இவ்வளவு செலவு பண்ணி இந்த கான்ட்ராக்ட், எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட், ஒரு பெரிய கம்பெனி மூலம் ஒரு கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருவேன். அந்த கான்ட்ராக்ட் இந்த 2025 கிடைக்குமா? கல்யாணமாகி எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கு, இந்த வருஷமாவது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? ஒரு பூர்வீக சொத்து முடியுமா இருந்துச்சு, முடியல, அந்த பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்குமா? கல்யாணம் 31 வயசாகி போச்சு, போன வருஷம் கல்யாணம் முடிஞ்சிருந்தாங்க, முடியல, இந்த வருஷமாவது 2025 எனக்கு கல்யாணம் முடியுமா? இந்த வீட்டை கட்ட முடியுமா? இந்த தொழிலை நான் தொடங்கி நல்லபடியாக முன்னுக்கு வந்துடுவேனா? இந்த 2025 எனக்கு இந்த யோகத்தையெல்லாம் கண்டிப்பாக கொடுக்குமா? 2025 என்னதான் செய்ய போகுது, இந்த 2025 என்னென்ன நடக்க போகுது, அதை பற்றி தான் பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் விரிவாக உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க கடமைப்பட்டு இருக்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். 2025 ஆண்டு புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு பலன்கள் யாருக்குங்க பார்க்க போகிறோம்? புது பொலிவுடன் புதுமையான சாதனை படைக்கக்கூடிய, உண்மை, நேர்மை, நியாயம் என்று அத்தனை விஷயங்களையுமே தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம். தனுசு ராசியின் மாபெரும் வெற்றியை உருவாக்கக்கூடியதான் இந்த 2025. தனுசு ராசியை பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி. தனுசு ராசிக்கு அதிபதியே தனுசு ராசியை பார்க்கக்கூடிய, தனுசுக்கு 7ஆம் இடத்தில் ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய பயிற்சி தான் குரு பயிற்சி. இந்த 2025 ஆண்டில் தனுசுவின் அதிர்ஷ்டம் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தனுசு ராசியின் முன்னேற்றம் என்பது உறுதி செய்யப்பட்டது. தனுசு ராசி ஒரு சாதனை படைக்கப் போகிறார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு தெய்வ சக்தி கொண்ட முக்கிய வருடமாக இந்த 2025 ஏற்பட போகிறது தனுசு ராசிக்கு. தனுசு ராசிக்கு அதிபதியும் 4ஆம் அதிபதியான குரு பகவான் தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்தில் இந்த 2025 ஆண்டில் பயிற்சி அடைகிறார். அது ரொம்ப முக்கியத்துவம். கேந்திர வழி உலக வெற்றி, உலக சாதனை, உலக வெற்றி அடையக்கூடிய ஸ்தானத்தில் இந்த குரு பயிற்சி என்பது தனுசு ராசிக்கு ஒரு சிறந்த பயிற்சியாக 2025 ஆண்டு அமைய போகிறது. 2 பயிற்சிகள். முதல் பயிற்சி என்பது ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி, அதாவது சித்திரை 13, 26/4/2025 ஆண்டு ராகு கேது பயிற்சி. அடுத்து சித்திரை 28, இந்த சித்திரை மாதமே 2 பயிற்சி. சித்திரை 28 11/5/2025 ஆண்டு இந்த குரு பயிற்சி. ஆக சனி பயிற்சி 2025 ஆண்டு இல்லை. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத, அதாவது திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் என்னைக்கு சனி பயிற்சி விழா கொண்டாடப்படுகிறார்களோ, அல்லது ஆலங்குடி குரு பகவான் ஆலயத்தில் எந்த தேதியில் குரு பயிற்சி விழா கொண்டாடப்படுகிறார்களோ, காளகஸ்திரி அல்லது திருநாகேஸ்வரம் ஆலயங்களில் ராகு கேது பயிற்சி என்றைய தினம் கொண்டாடப்படுகிறார்களோ, அதுவே முக்கியமான சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா?
நான் சொல்கிறதுக்கும் எடுத்தாமல் அந்தந்த ஆலயங்கள் எந்த தேதியில் இந்த விழாக்கள் கொண்டாடப்படுகிறது அதுவே சரியான பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக இந்த 2025 தனுசு ராசிக்கு உண்மையிலே ஒரு டாப்ங்க, ரொம்ப சூப்பருங்க, ரொம்ப பிரமாதங்க. இதுவரை பட்ட கஷ்டம்லாம் நீங்கக்கூடிய நல்ல தொழில் வளங்கள், வியாபாரங்கள், வருமானங்கள், முன்னேற்றங்கள், திருமண யோகங்கள், புத்திர யோகங்கள், சொத்து யோகங்கள், செல்வ யோகங்கள், வாகன யோகங்கள், அன்று என்று அத்தனை யோகங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சியாக தெய்வீக சக்தி அனைத்துமே தனுசு ராசிக்கு ஏற்படுகின்ற ஒரு சிறந்த பயிற்சியாக 2025ஆம் ஆண்டு ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய முத்தான முத்துக்கள் கொட்டி தருகின்ற, கடலின் முத்துக்கள் கொட்டி தருகின்ற, கடல்லேருந்து முத்து எடுக்க சாதாரண விஷயம், அப்படிப்பட்ட முத்து எடுக்க போகிறாங்க. கடலிலிருந்து முத்து எடுக்க போகிறாங்க. முத்துக்கள் போன்ற சொத்துக்களை பரவுகின்ற ஒரு சிறந்த யோகமான காலமாக இந்த தனுசு ராசிக்கு ஏற்பட போகிறது 2025 என்பது மறுக்க முடியாத உண்மை. கிரகத்தினுடைய வலிமை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து இந்த ராகு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்பது அதாவது கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். ராகு மீனத்திலேருந்து கும்பத்துக்கு வராரு. கும்பத்துக்கு வரும்போது தனுசு ராசிக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடம் வம்சத்தின் மூலம் மிகப்பெரிய வம்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, சகோதரஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. சகோதரால் ஏற்பட்ட பிரச்சனைகள், சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள், செல்வங்கள் கடன் நிவர்த்தி அடைவது, செல்வங்கள் சேருவது என்ற அத்தனை யோகங்களும் ஏற்படும். ஆக உண்மையிலே தனுசு ராசிக்கு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய யோகம்தான் இது. பொதுவான பலன். இதில் ஏதாவது உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா கீழே நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜனன ஜாதத்தை பார்த்துக்கலாம். ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கலாம். இங்கே பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுக்கு கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, புத்திர அதே நேரத்தில் சொத்து பிரச்சனைகளா, இல்லை பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா, குடும்ப பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும், அரசாங்க வேலை ரொம்ப நாள் அரசாங்க வேலை முயற்சி பண்ணுறாங்க, சொந்த தொழில் அடிக்கடி பாதிக்குது, வியாபாரம் விருதி அடைய மாட்டேங்குது, இப்படி எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனைக்காக அப்படி ஜாதகத்தை கையில் எடுத்துகிட்டு என்னை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதனால் இது பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. அதை சரியாக கணித்து சொன்னால் சரியாக நடக்கும். வாழ்க வளமுடன் எல்லாரும் சிறந்த யோகங்களை பெற வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.